சில தகவல்கள், சில பரிமாற்றங்கள், சில வார்த்தைகள் எல்லாத்தையுமே மாற்றும். குறிப்பா ஒரு ஆட்சியை மாறுறதுக்கு காரணமா நம்ம பார்த்துருக்கோமா? இங்க பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட திமுக ஒரு மிகப்பெரிய பேர் இயக்கம் தனது 75 ஆண்டு கால ஒரு பயணத்தை ஒரு புத்தகமா வெளியிட்டிருக்கு. கருப்பு சிவப்பு காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு திமுக 75 அப்படின்னு ஒரு புக்கு போட்டிருக்கு. கிட்டத்தட்ட அந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா, அந்த திமுகவினுடைய பாதை, அது கடந்து வந்த சமூகம், அரசியல், பண்பாடு, கலாச்சாரம், சுயமரியாதை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பாதையை ஒவ்வொரு கவிஞர்கள், சுயமரியாதை சிந்தனை உள்ளவர்கள், முற்போக்கு எழுத்தாளர்கள், அரசியல் பிரமுகர்கள், அரசியல்வாதிகள் அப்படின்னு பல பேர்கிட்ட கொண்டு போய் சேர்த்து ஒரு விளக்க உரை, முன்னுரை எல்லாத்தையுமே எனக்கு இதுக்கு சொல்லி ஒரு கொடுக்கும் பொழுது எல்லா எழுத்தாளர்களும், எல்லா கவிஞர்களும், எல்லா அறிஞர்களும், எல்லா முற்போக்கு சிந்தனையாளர்களும் கிட்டத்தட்ட ஒரு 4 பக்கம், 5 பக்கம் இப்படி எழுதி வச்சிருக்காங்க. ஆனா, காங்கிரஸ் கட்சியினுடைய மிக பெரும் ஒரு தலைவர்ல பார்க்கக்கூடிய ராகுல் காந்தி சாதாரணமா ஏதோ கடமைக்கு வாழ்த்து செய்தி அனுப்புற மாதிரி அனுப்பி வச்சிருந்தார். நமக்கே தெரியுது ஒரு சிலர் நம்மகிட்ட பழகுற பழக்கம், நம்மகிட்ட சொல்லக்கூடிய வார்த்தைகளே மிகப்பெரிய ஒரு ஏன் இவர் இப்படி பண்றாரு, பேசுறாரு, அப்ப இவர் நம்மளை விட்டு பிரிஞ்சு போக போறாரோ அப்படிங்கிற ஒரு சமிக்கை நமக்கு முன்னாடி தெரியும். ஆனா இதை திமுக கணிக்க தவறியதாகவே பார்க்கப்படுகிறது அரசியல்ல. எல்லோரும் 4, 5 பக்கம் எழுதிக்கக்கூடிய வார்த்தைகள் வெறும் 4 வரிகள்ல முடிச்சுக்கக்கூடிய ராகுல் காந்திக்கு என்ன எண்ணம் தோன்றியது? இவ்வளவு பெரிய பேர் இயக்கத்தினுடைய அந்த வரலாறு 4 வரியில சுருக்கக்கூடிய காரணம் என்ன? ஒருவேளை திமுக விட்டு காங்கிரஸ் பிரிய போகிறது என்பதற்காக அவர் கொடுத்த ஒரு முன் உதாரணமா, ஒரு சமிக்கையா அப்படின்னு இந்த விமர்சனம் பார்க்கப்படுகிறது. இது போன்ற சூழ்நிலைகளை திமுக கணிக்க தவறியதாலே இன்று ஆட்சி இழந்து நிற்பதாகவே பார்க்கப்படுகிறது.